ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ வெஜ்ஜு வந்து ஏன் சாப்பிட்றதுனால வெஜ்ஜு சாப்பிட்றதுனால என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெஜ்ஜில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் அது சொல்லிக்கிட்டே போனால் நிறையா இருக்கும். அது என்னென்னா நம்மளோட வந்து ஆயுள் வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்மளோட ஹார்ட் வந்து இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஹார்ட்டு. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. ஹார்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இதயம் வந்து நல்லாயிருக்கும். இதயம் அப்புறம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவுகிறதுன்றாங்க. செரிமானத்திற்கு நல்லதுன்றாங்க. நாட்பட்ட நோய்கள் நல்லா சரியாயிருன்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏன் நம்ம வந்து வெஜ்ஜு வந்து சாப்பிட்றதுனால என்னென்னா பெனிஃபிட்ஸ் இருக்கோ இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வந்து வெஜ்ஜுக்கு ஏன் உள்ளே போகிறோம், நம்ம அதுக்குள்ளே ஏன் சாப்பிடணுன்ற சொல்லிடுறோம். சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதால் உடலுக்கு எண்ணிலடங்கான நன்மைகள் ஏற்படுகின்றன. அது சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் நலனுக்கும் நல்லது. நீங்கள் சைவ உணவுக்கு மாறுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயுள் அதிகரிக்கும் போட்டிருக்காங்க. சைவ உணவு பிரியர்கள் நீண்ட மற்றும் ஆரோக்கிய வாழ்வு வாழ்கிறார்கள். சைவ உணவு சாப்பிடுவதால் நாட்பட்ட நோய்கள் மற்றும் இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது. எனவே அது நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. சைவ உணவுகள் அனைத்திலும் பெரும்பாலும் ஃபேட் மற்றும் கொழுப்புகள் குறைவாக உள்ளது. இவைகளை இதய நோயுடன் தொடர்புடையவை. உங்கள் உணவிலிருந்து இறைச்சி உணவுகளை நீக்கிவிட்டால் உங்கள் இதய ஆரோக்கியம் குறிப்பிடும்படியான அளவு அதிகரிக்கும். வலிப்பு மற்றும் மாரடைப்பு நோய்கள் போன்றவைகள் ஏற்படாமல் தடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகரிக்க உதவும். சில தாவர உணவுகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிப்ஸ் மற்றும் வால்நட்ஸ் போன்ற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் நிறைந்த உணவு நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியவை. சைவ உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகரிக்கும் உள்ளது. இவை வந்து மூளை மன அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறது. உடலில் நரம்பியல் நோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவுகிறது. சைவ உணவுகள் உட்கொள்வது கார்பன் பயன்பாட்டை குறைக்கிறது. சைவ உணவு கழிவுகள் உரமாகிறது. இதனால் பசுமை குடில் வாயுக்களின் அளவு, காடழிப்பு மற்றும் தண்ணீர் மாசு ஆகிய அனைத்தையும் குறைக்கிறது. தாவர உணவு உட்கொள்ளும் போது இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு நிலைமையான தன்மை வளர்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு உதவுகிறது. காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்களில் தான் அதிக அளவில் நார் சத்து உள்ளது. அது ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது. இது மலச்சிக்கலை போக்குகிறது. வாயு தொல்லை தொடர்பான வயிறு பிரச்சனையை குணப்படுத்துகிறது. ஸோ இதே போல உங்களில் இந்த வீடியோஸ் வர விமல் சாங்ஸ் கவர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் செய்யவும்.